இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த ஒரு நம்பருக்கு 2-3 தடவை கால் பண்ணிருக்காங்க. இது யார் நம்பர்னு யாருக்காவது தெரியுமா? சார், புவனேஸ்வரியோட நம்பர் சார். புவனேஸ்வரியா? இது யாருப்பா புது கேரக்டர்? அவங்களும் இந்த ஊரு தான். அவங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் ஆகாது. சாருவுக்கும் அவ அப்பாவுக்கும் பழக்கம் இருக்கு. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? தெரியும் சார். வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சாரு, சொல்லுமா. தூக்கத்துல உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுமா. சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்போ ஃபோன் பண்ணி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா தானே பேசுன? திடீர்னு உனக்கு என்னாச்சு? ஜானகி பெரியம்மா, தனா, மாயா இப்படி எல்லாரும் வந்து மாயா சீனுவை பிரிச்சிடாத, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியும் மிரட்டியும் கேட்டாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன குழப்பம்? இல்லம்மா, அவங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. இத பாரு, நீ சீனுவ விரும்பின. நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு கிடைக்கிறப்போ உன் கழுத்துல சீனு தாலி கட்டுற வரைக்கும் இந்த குழப்பம் இருக்கதான் செய்யும். கல்யாணம் முடிஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும். அதனால மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்த தூங்கு. அப்பதான் கல்யாண பொண்ண முகம் பார்க்க லட்சணமா இருக்கும். சரியா? ம், சரிங்கம்மா. நீ போய் தூங்கு. குட் நைட். அப்புறம் எதுக்காக சாரு அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை நேர்ல பார்த்தா? சாரு உங்களை பார்க்க வந்ததை நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சொல்லலையே. அப்போ எதையோ மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல சார், நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. அப்ப சொல்லுங்க, சாரு எதுக்காக அந்த நேரத்துல உங்களை நேர்ல பார்க்க வரணும்? புவனா, ஏமா இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்லன்னு, நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பாதான் நான் இந்த சாருவை பாக்குறேன். இந்த விஷயத்தை மட்டும் நம்ம கச்சிதமா முடிச்சிட்டோம், அந்த ரகுராம் வாழ்க்கையில பெரிய அடியா இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம அவனாலையும் அந்த குடும்பத்தாலையும் இதுல இருந்து மேலவே முடியாது. போனாமா? சாரு, என்னம்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். எங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். என்னாச்சு? எதுக்கு இப்படி அழற? இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீனுவை கல்யாணம் பண்ணிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியுமான்னு தோணல. இங்க பாரு சாரு, விடிஞ்சா உனக்கு கல்யாணம். நீ ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்க போற. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க. இப்ப போய் எதுக்காக நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? இல்ல, அவங்க என்ன நிச்சயமா நல்லா வாழ விட மாட்டாங்க. ரகுராம் பெரியப்பா கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்ல போறேன். சாரு, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு அவசரப்பட்டு வார்த்தையை விடுற? இங்க பாரு, ரகுராம் தான் குடும்பத்தையே எதிர்த்துட்டு உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாரு. இப்ப போய் இந்த கல்யாணம் நீ வேண்டான்னு சொன்னா நீ அவர் கோவத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். பாத்துக்கோ. அவருக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன்னு அதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் முழுக்க உன் முகத்துல முழிக்க கூட மாட்டாரு. இத பாரு, அவரு உன் மேல வச்ச பிரியத்தையும் நம்பிக்கையும் காப்பாத்தணும்னா நீ சீனுவ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்.
அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. என்ன புரிஞ்சுதா? இத பார் சாரு, உன் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு. தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு உன் அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவரு ரொம்பவே அப்செட் ஆயிடுவாரு. அவருக்காவது நீ சீனுவ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன ஓகே தானே? நீங்க வந்தது யாருக்காவது தெரியுமா? இல்ல, யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ எப்படி வந்தியோ அப்படியே வீட்டுக்கு போயிடு. என் அண்ணனை கொண்டு வந்து விட சொல்லவா? வேண்டாம், நானே போயிடுறேன். சரி, நான் வரேன். சரி, பத்திரமா போயிடு. ம்ஹும். இல்லையே, ஏதோ இடிக்குதே. ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாண பொண்ணு, யாருக்கும் தெரியாம ராத்திரி உங்களை தேடி வந்து பார்த்துட்டு போறா. அப்போ வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். கல்யாணமே வேணான்னு சொன்னா, இல்ல கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவகிட்ட நல்ல புத்தி சொன்னேன்னு சொன்னத என்னால ஏத்துக்க முடியலையே. சார், சாரு வந்தாலான்னு கேட்டீங்க. அவ வந்து என்ன பேசினான்னு என் தங்கச்சி சொல்லிருச்சு. இதுக்கு மேல நீங்க சந்தேகப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஓ, கேள்வி இங்க கேட்டா பதில் இங்க இருந்து வருதோ? உங்களை சந்தேகப்பட நிறைய காரணம் இருக்கு. ஒவ்வொன்னா சொல்லட்டுமா? உங்களுக்கும் ரகுராமுக்கும் ஆகாதாமே. அவரையும் அவர் குடும்பத்தையும் பழிவாங்க பல தடவை முயற்சி பண்ணதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அது உண்மையா? ரகுராமுக்கும் எங்களுக்கும் பகை இருக்கிறது உண்மைதான் சார். ஆனா சாருவ கொலை பண்ணிருக்காங்க. சாரு லிங்கத்தோட பொண்ணு. லிங்கம் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அவரு பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன். ரகுராம கேட்டாலும் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க தான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணேன்னு சொல்றாரு. சந்தேகத்தின் பேர்ல நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அவரை சிக்க வைக்கிறது தான் உங்க பிளானாவே இருந்தா? சார், ரகுராமையும் சீனுவையும் சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ணல. சாரு கைப்பட எழுதின லெட்டர் வச்சுதான் அவங்கள கைது பண்ணிருக்காங்க. அந்த லெட்டர் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இருந்துச்சு. தற்கொலைனா அந்த லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. ஆனா கொலைங்கிற பட்சத்துல தான் கொலை செய்யப்பட்ட பெண்ணு எப்படி அந்த லெட்டரை கைப்பட எழுதிருக்க முடியும்? அப்படி எழுதி பிளாஸ்டிக் கவர்ல எப்படி போட்டிருக்க முடியும்?